சற்றுமுன் வெளியான தகவல். ஹோட்டல்களில் இனி ஆதார் கார்டு நகல் கேட்கக்கூடாது. வருகிறது புதிய விதிமுறைகள். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை பயன்படுத்துவதற்கு புதிய விதிமுறை அமலுக்கு வருகிறது. இதனால் ஆதார் கார்டு பாதுகாப்பாக இருக்கும். ஆதார் சேவைகள் எளிதாகும். அதாவது ஆதார் கார்டில் மிக முக்கியமான மாற்றம் வந்துவிட்டது. உங்கள் ஆதார் பாதுகாப்பை பலப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இனி ஓட்டல்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் போன்ற அமைப்புகள் ஆதார் கார்டுகளின் நகல்களை வாங்கி சேமிக்க முடியாது. இந்த புதிய விதிமுறைகளை விரைவில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது UIDAI வெளியிட உள்ளது. ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புகளை மேற்கொள்ளும் அனைத்து நிறுவனங்களும், ஹோட்டல்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உட்பட இந்த புதிய அமைப்பில் பதிவு செய்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த புதிய முறையில் ஆதார் சரிபார்ப்பு QR கோடு ஸ்கேன் மூலமாகவோ அல்லது UIDAI உருவாகி வரும் புதிய மொபைல் செயலி மூலமாகவோ செய்யப்படும். இது குறித்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயலதிகாரி புவனேஷ் குமார் கூறுகையில், ஆதார் கார்டில் புதிய விதிமுறை விரைவில் அறிவிக்கப்படும். ஹோட்டல்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் போன்ற ஆஃப்லைன் சரிபார்ப்புகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு பதிவு கட்டாயமாக்கப்படும். காகித அடிப்படையிலான ஆதார் சரிபார்ப்பை ஊக்குவிக்காமல் இருப்பதே இதன் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். இதனால் விமான பயணிகளுக்கு ரூபாய் 10,000 வரை இழப்பீடு. இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. இதனால் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு புதிய செயலியையும் சோதனை செய்து வருகிறது. இந்த செயலி ஒவ்வொரு சரிபார்ப்புக்கும் சர்வருடன் இணைக்க வேண்டிய தேவையை நீக்கும். விமான நிலையங்கள், சில்லறை கடைகள் மற்றும் கடைகளிலும் இதை பயன்படுத்தலாம். இந்த புதிய அமைப்பு பயனர்களின் தனியுரிமையை மேலும் பாதுகாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பு காகித பயன்பாட்டை நீக்கும் என்றும் சரிபார்ப்பை எளிதாக்கும் என்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. முதல்வர் மனம் வைத்தால் அது நடக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் வேண்டுகோள். புதிய ஆதார் செயலி டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்திற்கு ஆதரவளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சட்டமானது அடுத்த 18 மாதங்களுக்குள் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் புதிய செயலியில் பயனர்கள் தங்கள் புதுப்பிக்கப்பட்ட முகவரி ஆதாரை பதிவேற்றலாம். மேலும் மொபைல் போன் இல்லாத குடும்ப உறுப்பினர்களையும் சேர்க்கலாம். இந்த புதிய விதிமுறைகளை ஆதார் தரவு கசிவு அபாயத்தை குறைத்து பயனர்களின் தனியுரிமையை உறுதி செய்யும் என்று கூறப்படுகிறது. ரீஃபண்ட் பணம் உங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? இப்படி செஞ்சா உடனே கிடைக்கும். அதாவது ஹோட்டல்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் இனி ஆதார் கார்டுகளின் நகல்களை சேமித்து வைக்க முடியாது. அதற்கு பதிலாக QR கோடு அல்லது புதிய மொபைல் செயலி மூலம் சரிபார்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இது ஆதார் சரிபார்ப்பை பாதுகாப்பானதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலமாகவே ஆதார் கார்டில் இது போன்ற நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆதார் கார்டு சேவைகள் எளிதானதாக மாற்றவும், ஆதார் கார்டில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆதார் கார்டில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும்
இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான இதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாவது நகை வாங்குவோருக்கு பேரதிர்ச்சி. ரூ. 98,000 தாண்ட தொட்ட தங்கம் விலை. அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் டிசம்பர் 12 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூ. 12,250 உயர்ந்துள்ளது. அதேபோல 8 கிராம் ஆபரண தங்கம் ரூ. 98,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு ரூ. 1,600 உயர்ந்துள்ளது. அதே சமயம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலையும் மிக பெரிய அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. 1 கிராம் தூய தங்கமானது ரூ. 13,363 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 8 கிராம் தங்கம் விலையானது ரூ. 1,06,094 இருக்கிறது. சென்னையில் ரூபாய் 9,051, மும்பையில் 11,986, டெல்லியில் 12,001, கொல்கத்தாவில் ரூபாய் 11,986, பெங்களூருவில் 11,986, கேரளாவில் அதே 11,986. அதேபோல வெள்ளி விலையை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி ரூ. 215 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 1 கிலோ வெள்ளியின் விலையானது ரூ. 2,15,000 இருக்கிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு ரூ. 6,000 உயர்ந்துள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னை புறநகர் ரயில் சேவையை கையகப்படுத்தும் ஒப்பந்தம் எப்போது நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னை புறநகர் ரயில் சேவையை கையகப்படுத்தும் ஒப்பந்தம் ஜனவரி 2026 கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கையகப்படுத்துதலுக்காக மாநில அரசுக்கு சுமார் 4,200 கோடி வரை செலவாகலாம். உலக வங்கியிடம் கடன் பெறவும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. முதலில் இந்த ஒப்பந்தம் டிசம்பர் மாதமே கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரயில்வே துறையுடன் மேலும் சில ஆலோசனைகள் தேவைப்படுவதாலும் இந்த செயல்முறையை முறைப்படுத்த கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாலும் ஜனவரி மாதத்துக்குள் தள்ளி போயுள்ளது. இந்த கையகப்படுத்துதல் செயல்முறையை சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர் போக்குவரத்து ஆணையம் CUMTA மேற்பார்வையுடன் வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.